ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான ஒரு சாம்பார் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோடெல்லாம் சேர்த்து சாப்பிட்லாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பார் செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப செவக்கணுங்கிற அவசியம் இல்லை, நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். பாருங்கள், பருப்பு நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு இது ஒரு குக்கரில் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு கையளவுக்கு பூண்டு பற்கள், மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியை 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டீஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், 4 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு பாருங்கள். தக்காளியும் நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை கரண்டி வச்சு நான் லைட்டாக மசிச்சுக்கிறேன். நீங்கள் மத்து வச்சு மசிக்கிறதா இருந்தாலும் மசிச்சிக்கலாம். நல்லா மசிச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு மசிச்சா சரியாக இருக்குங்க. இப்போ இது கூட ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், 2 கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சாம்பார் பொடி இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி, நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை மிதமான தீயிலேயே கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வரட்டும். இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெங்காயம் முழுமையாக வேகணும், மசாலாவோட பச்சை வாசனையும் முழுமையாக போகணும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம சேர்த்த வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சுங்க. சாம்பாரோட திக்னஸும் பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். அதுக்கு கரண்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து வெடிக்க விட்டுருங்க. கடுகு நல்லா வெடித்ததும் இது கூட 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதை அப்படியே சாம்பாரில் சேர்த்துருங்க. கூடவே ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு சாம்பார் ரெசிபி. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் பாசிப்பருப்பு சாம்பார் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.